சாமானிய மக்களின் அரசியல் மிகவும் வலிமையானது. தங்களுக்கான அரசியலை விவரம் தெரிந்த பின் பின்பற்றும் மக்கள் மத்தியில் குழந்தை பருவத்திலிருந்தே கம்யூனிஸ்டாக வளர்வதை உறுதிப்படுத்தி வளர்க்கிறது ஒரு கிராமம். இப்படி ஒரு கிராமமா என்று ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையிலான காட்சிகளை இங்கு காண முடிகிறது. இந்த ஊரில் சேகுவரா என்றால் 10 பேர் திரும்பி பார்ப்பார்கள். ஹோசிமின் என்றால் இன்னும் 10 பேர் திரும்பி பார்ப்பார்கள். கீழ்வெண்மணி, கியூபா என இங்குள்ளவர்களின் பெயர்களை ஆச்சரியப்படுத்தும். என் பேர் சேகுவரா. என் பேர் மார்ச்சியா. திருப்புர மாநிலத்துல முதலமைச்சரோட பேர் தான் நிருபன் சக்கரவர்த்தி, அவரோட பேர் தான் வச்சிருக்காங்க. இங்கு சிவப்பு துண்டுதான் அடையாளம், கம்யூனிசம் தான் வாழ்க்கை முறை. சமரசமே இல்லாமல் மார்க்சியத்தை உயர்த்தி பிடிக்கும் அத்தனை பேரும் சாமானிய மக்கள்தான். மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டிக்கு அருகே வன்னிவேலம்பட்டி கிராமத்தில் சிவப்பு வண்ணமும் அறிவாள் சின்னமும் சர்வசாதாரண காட்சிகள். பள்ளி மாணவர்கள் முதல் பல்போன பெரியவர்கள் வரை கம்யூனிச கொள்கைகளில் ஊறி கிடக்கிறார்கள். யாரிடம் பேசினாலும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளையும் அரசியலையும் அலசி எடுக்கிறார்கள். சோதி பாஸ் என்ற பேர் மேற்கு வங்காளத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். அவருடைய பேர் நிறையவே இருக்கக்கூடிய தன்மை என்பது வன்னிவேலம்பட்டில் இருக்கு. இப்பவும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கிராமத்துல ஒரு ட்ரெண்டிங்கா வாழையடி வாழையா இருந்துகிட்டு இருக்குது. இந்த சிறு கிராமத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக கம்யூனிசம் வேரூன்றி இருக்கிறது. தங்கள் கொள்கையை வெளிப்படுத்தும் வகையில் கம்யூனிச இயக்க போராளிகளின் பெயர்களையே தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார்கள் மக்கள். எங்க ஊர்ல நிறைய அந்த காலத்துல இருந்தே கம்யூனிசம் இயக்கம் இருந்துச்சு. அதனால எங்க அப்பாவும் சேகவரன் பேரு வச்சாரு. ஃப்ரெண்ட்ஸ் பேர் கூட காஸ்ட்ரோ, கியூபா, ரஷ்யா. கார்ல் மார்க்ஸ், சேகுவரா உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் முதல் ஜோதி பாசு, நிருபன் சக்கரவர்த்தி போன்ற இந்திய தலைவர்கள், ராமமூர்த்தி, உமாநாத் போன்ற தமிழக தலைவர்கள் வரை கம்யூனிச போராளிகளின் பெயர்களை தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டி கொள்கை பிடிப்பை வெளிப்படுத்துகின்றனர். உலக கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ளடக்கிய இந்த கிராமம் இருந்தது. நீங்க இப்பயும் கூட நீங்க கணக்கெடுத்தா ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பல தலைவருடைய ஞாபகம் இருக்கும். இந்த மாவட்டத்துக்குள்ள பெரிய அளவுக்கான தியாகத்தோடு வன்னிவேலம்பட்டி இணைக்கப்பட்டது. எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே கம்யூனிஸ்ட் தான். இப்ப நான் கல்யாணம் முடிச்ச வீட்லயும் எங்க மாமியா மாமனார் எல்லாருமே கம்யூனிஸ்ட் தான். எங்க வீட்டுக்கார் எல்லாருக்கும் நாங்களும் கம்யூனிஸ்ட்ல இருக்கோம். இப்ப என் பிள்ளைகள் அதிலே இருக்குதுங்க. என் பிள்ளைகள் கல்யாணம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். முடிச்சுன்னா மேரேஜ் முடிஞ்சுன்னா நாங்க எங்க கம்யூனிஸ்ட் பேர் தான் வைக்க போறோம். எங்களுக்கு அந்த கட்சி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க எந்த ஓட்டு கேட்டாலும் நாங்க போட மாட்டோம். கம்யூனிஸ்ட் தான் போடுவோம். வேற எந்த கொடிக்கு மீட்டிங்க நாங்க போக மாட்டோம். நாங்க இந்த கம்யூனிஸ்ட் தான் நாங்க பிடிச்சி இருக்கோம். தோற்றத்திலும் பெயரிலும் மட்டுமின்றி கொள்கை பிடிப்பிலும் கம்யூனிஸ்டாக வாழ்வதையே பெருமையாக கருதுகிறார்கள் வன்னிவேலம்பட்டி கிராம மக்கள். இந்தியாவில் சோஷலிசம் என்பது வர்க்க சுரண்டலற்ற, சமூக ஒடுக்குமுறைகளற்ற சமூகம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கொள்கை. எதுவுமே வாங்காம மக்களோட இதுக்காக போராடுவாங்க. அதான் மார்க்சியம். அந்த கொள்கையை பின்பற்றும் வன்னிவேலம்பட்டி கிராம மக்கள் கம்யூனிசம் தங்களை தலைமுறையாக அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர்கள் சுபாஷ் மற்றும் பிரசன்ன வெங்கடேஷ்.